இந்த கொசுக்கள்லயே தனியா இன்னொரு கேட்டகரி இருக்கு. அதுதான் உப்பு நீர்ல இனப்பெருக்கம் செஞ்சு வாழக்கூடிய கொசுக்கள். அவங்கெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் பக்கம் வரமாட்டாங்க. வெறும் சால்ட் வாட்டர்லயே தான் அவங்க இனப்பெருக்கம் இருக்கும். அதே போல சால்ட் வாட்டர் அதிகமா இருக்கக்கூடிய கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல தான் இவங்க அவங்களுடைய முட்டைகளை இடுறாங்க. கடற்கரை ஓரம் உள்ள நீர்நிலைகள்ல வசிக்கிற இந்த வகை கொசுக்கள்லாம் மனிதர்களையும் விலங்குகளையும் தேடி 50 முதல் 75 மைல் வரை இவங்க பயணம் செஞ்சு வந்து கடிப்பாங்கன்னு சொல்லப்படுது. இதுல ஆண் கொசுக்கள்லாம் ஏறக்குறைய ஒரு வாரம் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது இருக்குமா. அதனால அவங்கலாம் முட்டையில இருந்து வந்த உடனே இனச்சேர்க்கைக்கு தயாராயிடுவாங்களாம். இனச்சேர்க்கை காலம் முடிஞ்சதும் அவங்க ஏதாவது ஒரு செடியில உட்காந்து அந்த செடியினுடைய சாறு உறிஞ்சு அவங்க காலத்தை கடத்திடுவாங்களாம். அதே போல பெண் கொசுக்கள்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்பேன்ங்கிறது 1 மாசம் காலம் வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ள அவங்க ஒரு நல்ல நீர்நிலையா பார்த்து அங்க முட்டையும் வெட்டுருவாங்களாம். கொசுக்கள்லாம் ஒரு சமயத்துல சராசரியா 100 முட்டைகள் பக்கம் இடுவாங்களாம். இந்த வேகத்துல அவங்க இனத்தை பெருக்கிறதுனாலதான் அவங்களுடைய அரை தலைமுறை கடக்கும் பொழுது அவங்களுடைய சந்ததியினுடைய எண்ணிக்கை 3100 கோடியை எட்டி இருக்குதுன்னு சொல்றாங்க.